யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பான் டோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது சாண்ட்விச் பான். வெட்டினபடி தான் விற்பினம். அதை வாங்குங்கோ. அதுண்டா சுவாம் உங்களுக்கு டோஸ்ட் பண்ணுறதுக்கு. டின் மீன் எடுத்து முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம். நல்லா அவிச்சு வையுங்கோ. நல்லா அந்த பூக்குற மாதிரி அவிச்சு வையுங்கோ. கருவேப்பில்லை, வெங்காயம், பச்சை மிளகாய், மாஜரின் பானில் பூசி டோஸ்ட் பண்ணுறதுக்கு. இது கருவாத்தூள், யாழ் சமையல் தூள், உப்பு, மஞ்சள் தூள், பெருஞ்சீரகம். இதோட எண்ணெய். நீங்கள் இது என்ன எண்ணெய் சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் வாங்கோ. இப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். அடுப்பை பற்ற வைப்போம். எண்ணெய் விடுவோம். இதை இப்படியே பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம். பெருஞ்சீரகம் பொரிக்க விடுவோம். பெருஞ்சீரகம் வாசம் பெற வெங்காயம், பச்சை மிளகாய் போடுவோம். இப்போ இந்த கருவேப்பிலையை நாங்கள் உருவி போடுவோம். இந்த சாப்பாடு பிள்ளைகளுக்கு சாப்பாடு பற்றியும் வச்சு கொடுக்கலாம். அப்படி இதை யாரும் காலம்புற பயணம் போகிறாக்கலண்டா நாங்கள் இதை கறியை காட்டி வச்சுட்டு பானை டோஸ்ட் பண்ணி போட்டு உடனே கொடுக்கலாம். இதே கறியை காய்ச்சி நீங்கள் இதை ஐஸ்பட்டியில் வச்சு விட்டீங்கன்னா கீழே வச்சு விட்டீங்கன்னா இருக்கும். காலம்புறா பானை டோஸ்ட் பண்ணி போட்டு கொடுக்கலாம். இது கொஞ்சம் முருகக்கடையில் நாங்கள் இந்த கிழங்குகளை மசித்து வைப்போம். நல்லா மசித்து வையுங்கோ. நீங்கள் மிளக்கறி தான் சாப்பிட்ற நீங்கள் சொன்னால் இந்த மீனை போடாமல் இப்படியே இந்த கறியை காய்ச்சுங்கோ. இதுக்கெல்லாம் மீன் தான் போடணும் வண்டி இல்லை. அவிச்ச முட்டையிலையும் போடலாம். சின்ன சின்ன வெட்டி போட்டு போடுங்க. போட்டு இப்போ நாங்கள் இந்த மீனையும் கொஞ்சம் துப்புரவாக்கி கொஞ்சம் மசிச்சு வைப்போம். பிசைஞ்சு ரெண்டு கரண்டி மிளகாய்த்தூள் போடுவோம். கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் நல்லா இருக்கும். மிளகாத்தூளை போட்டுட்டு கண்ணீரம் விடாதீங்கோ. ஏற்கனவே நாங்கள் வறுத்த மிளகாய்த்தூள் எரிய விட்டுறாதீங்கோ. இதுக்குள்ள இந்த மீனை போட போகிறோம். மூளை போட்டுட்டு கண்ணீரை வெங்காயம் ஒதுக்கத்தான் கிளறுங்கோ. தனி மிளகாய்த்தூள் போட்டால் கொஞ்சம் நேரம் கிளறலாம். இது நாங்கள் முதலே பதப்படுத்தின மிளகாய்த்தூள். இந்த கறிக்குலையும் நாங்கள் பாலோ தண்ணியோ எதுவுமே விடக்கூடாது. இதை கொஞ்சம் நேரம் செல்ல 9-10 மணிக்கு காய்ச்சி நீங்கள் அப்படியே சில மூடின வடி வச்சிங்கன்றாலும் அடுப்படியில் இருக்கும். அடுத்த குடி அனுப்பி டோஸ்ட் பண்ணலாம். ஐஸ்பட்டிக்கெலாம் வைக்கணும் வந்து இல்லை. அது தண்டை பாட்டில் சூடு ஆறி இதை பதமாக வந்து இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் கிழங்குக்கும் இதுக்கும் சேர்த்து உப்பை போட போகிறோம். கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளக்க போகிறோம். இந்த நேரம் நெருப்பை குறையுங்கோ. 400 குழந்து விட்டுருக்கிறேன். எல்லா கிழங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேருங்கோ. நீங்கள் இந்த கரண்டியால் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிற கிழங்குகளை அமர்த்தி விடுங்கோ. இது நான் மஞ்சள் தூளுக்குள்ள போடையில் எங்கட மிளகாய் தூளுக்குள்ளேயே மஞ்சள் தூள் போட்டு இருந்தது. மிளகு தூள் தான் மாறி. இது டின் மீன் என்ன சம்பளம் இதை செய்தாலும் நீங்கள் மிளகு தூள் தான் கூட பாவிக்கணும். இப்போ நான் இதால் 2 தரம் கிள்ளி போடுறேன். மிளகு தூள் மணத்தை வெட்டும். உங்களுக்கு ருசியிலேயும் வித்தியாசம் இருக்கும். கறியை காய்ச்சிட்டோம். அதையும் அடுப்பை நிப்பாட்டுவோம்.
இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டோம். இதே நேரம் கொஞ்சம் கருவாத்தூளையும் போட்டு இது கருவாத்தூள் கொஞ்சம் தூவுங்கோ, கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்படியே இறக்கி வைக்க போகிறோம். இறக்கி வச்சு போட்டு மற்றதை ஆயத்தப்படுத்துவோம் டோஸ்ட் பண்ணுறதுக்கு. பானை எடுப்போம். எங்களுக்கு தேவையான ரெண்டு சோடி தான் ஒரு தரத்தில் வைக்கலாம். மேல் கறியை நான் எடுக்கல, நடுப்பான் 2 சோடி எடுத்துருக்கேன். இதை இந்த பான் 80 ரூபாய்க்கு நாங்கள் இப்போ 2 மாதத்துக்கு முதல் இப்போ 280 ரூபா இந்த பான். இதில் நாங்கள் மாஜெல்லாம் பூசப்பான் 2 பக்கமும் பூசுங்கோ. 2 பக்கமும் பூசினீங்கன்னா தான் முறண்டு நல்லா இருக்கும் சாப்பிட. அதில் ஒரு பக்கம் பூசி எடுத்துட்டு சூட்டில் வைக்காமல் பாவிங்க இந்த ப்ரஷ்ஷை. இது சிலிக்கன் ப்ரஷ். இது சூடு இல்லாத இடங்களுக்கு பாவிக்கலாம். அதே மற்ற பக்கமும் இது முதலே நீங்கள் மாஜரினோ பட்டரோ உருக விட்டு எடுத்து வைக்கணும். அப்போ உங்களுக்கு பூசுறதுக்கு சுவமையாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் எதுவுமே வேண்டியில்லாது மாஜரின் இது நாங்கள் முதல் வேண்டி வச்சபடியாக கொஞ்சம் கிடந்திருக்கு. பட்டர் இல்லை துண்டா. வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற YARL10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட். நாங்கள் திறப்போம். திறந்து இதிலையும் மாஜன்னா பூசி விடுவோம். இதுக்கு முதல் தந்தான் நாங்கள் மாஜன் பூசணும். பேருந்து பாண்ட பூசுகிற மாஜன்னே காணும். மேலையும் கிளையும் வடிவாக பூசி விடுங்கோ. அது நாங்கள் இதை சூடு ஏற்றுவோம். கொஞ்சம் சூடாகிற டைமில் நாங்கள் பானுக்குள்ளே கறியை வைப்போம். கணக்க வச்சுக்கண்டா அது மூடுறதுக்கு இறைச்சல். ஒரு பக்கத்துக்கு மட்டும் வையுங்கோ, மற்றதால் மூடுங்கோ வடிவா. அதுக்காக மூடையிலாண்டு கொஞ்சமும் வைக்காதேங்கோ. இந்த பானைக்கு ஏற்ற கறியை வையுங்கோ. அங்கே சூடு ஏறிட்டுது. நாங்கள் இப்போ கெதியாக மற்றதையும் பூசி ஒன்றால் மூடுவோம். மூடி போட்டு எடுத்து வைப்போம். மற்றதையும் வச்சு செய்துட்டு 2ஐயும் ஒன்றா கெதியாக வைப்போம். 2வதையும் மூடுவோம். அப்போ நாங்கள் திறந்து வைக்க போகிறோம். 2ஐயும் வையுங்கோ. வடிவாக அமர்த்தி வைக்கலாம். 2ஐயும் இப்படியே மூடுங்கோ. இது மூட கொஞ்சம் கஷ்டப்படும். நீங்கள் அமர்த்தி மூடுங்க. தண்டவாடில் அது இதண்டம் பூட்டு பட்டுறோம். அப்போ தண்டவாடில் அது லொக் விழுந்துட்டுது. அதே இப்படியே வேகட்டும். வெந்தோடனே கொஞ்சம் தளர்ந்து 2 லைட்டு வெடியும். சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. இந்த 2 லைட்டும் பெய்து பாருங்கோ. ஆனால் நீங்கள் உப்பு எடுத்தீங்கன்னா சாடியான ஒரு முருவெல்லாம் இருக்கும். கொஞ்சம் வயது போன ஆக்களுக்கு இந்த இப்போ நீங்கள் எடுங்கோ. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம் அங்கால போய் இந்த 5 நிமிஷம் வந்து விட்டிங்கன்னா மேல் இது கொஞ்சம் முருகி வரும். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு எடுப்போம். இது இப்போ இந்த ஒரு லைட் எரியுது. நாங்கள் போய் திறந்து பார்த்துட்டு போய் எந்த மூடுவோம் மண்மாட்டோம். அவங்கள காட்டிட்டு பாருங்கோ. இப்போ இந்த பாத்திரம் இருக்கு. உங்களுக்கு இது சரி இதுதான் காணுமென்னு சொன்னால் இந்த பாத்திரம் இறக்குங்க. அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக வரும். கொஞ்சம் பல் இல்லாத ஆக்கலன்னு சொன்னால் இந்த பாத்திலே எடுங்கோ. அதில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சுவமையாக இருக்கும் சாப்பிட. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா குழந்தைகள் பிள்ளைகளுக்கு பதமாக இருக்கும். இதை எப்படி அமர்த்தி தான்
இது கீழே அமர்த்தி விட்டிங்கன்னா தண்டை வாட்டில் மூடப்படும். நாங்கள் இறக்குறோம். இதை நீங்கள் திறந்து பார்த்து உங்களுக்கு விருப்பமான அளவில் எடுக்கலாம். கொஞ்சம் பல்லி சப்பை இல்லாதாக்கள் கொஞ்சம் இளம்பயத்தில் இறக்குங்கோ. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுங்கோ. இது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு கட்டுறத விட இரவு கறியை காய்ச்சி வச்சு விடிய பயணம் போகிறாக்களுக்கு சுகமான ஒரு சாப்பாடு. இது இப்போ நாங்கள் இந்த முறை வைக்கல, இதுக்கு ப்ரஷ் பண்ண இல்லை, நாங்கள் மாஜன் பூசி இல்லை, இதில் பாண்டில் மேலேயும் கீழேயும் பூசி இருக்கிறபடியாக இதை கொஞ்சம் பிள்ளைகள் முருகலாக எடுத்து தரட்டாம். கொஞ்சம் முருக விட போகிறோம். இது பிள்ளைகள் கொஞ்சம் கூட முருக சொன்னபடியாக இந்த பதத்துக்கு எடுத்து நாங்கள். இது பல்லு கொஞ்சம் இது பாருங்க மென்மையாக இருக்குது, இது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், அமர்த்தப்படாது. கொஞ்சம் சப்ப கஷ்டமான ஆக்களுக்கு இப்படி இதிலும் பார்க்க இன்னும் கொஞ்சம் மென்மையாயும் எடுக்கலாம், இதிலும் பார்க்க இன்னும் கொஞ்சம் இறுக்கமாயும் நீங்கள் எடுக்கலாம். கூட விட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பதத்தில் இறக்கி சாப்பிடுங்க.